கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் கே.பி. முனுசாமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு தொகுதி வளர்ச்சி தொடர்பான தனது திட்டங்களை விளக்கினார். அவருடன் நமது செய்தியாளர் திரிலோகச்சந்தர் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி அவர்கள் கடந்த 10-15 நாட்களுக்கு மேலாக தொகுதி முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்திருக்கிறார். அவர் வாக்கு சேகரிக்க சென்ற இடங்களில் மக்கள் என்ன கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள், இவர் மக்களுக்கு என்ன வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார் என்று அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் தொகுதி முழுக்க சுற்றுப்பயணம் செஞ்சுருக்கீங்க, ஏற்கனவே இந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கீங்க, மீண்டும் இந்த தொகுதியில் போட்டியிடுறீங்க. மக்களை சந்திக்கும் பொழுது மக்கள் என்ன கோரிக்கைகள்லாம் முன் வச்சிருக்கிறாங்க? வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் விவசாயம் நிறைந்த பகுதி. கிட்டத்தட்ட 70 விழுக்காடுகளுக்கு மேல் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியில் வாழ்கின்ற மக்கள் விவசாயத்தையே நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக இந்த பகுதி விவசாயம் என்பது காய்கறி உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயம். காய்கறிகள், கீரை வகைகள், புதினா வகைகள், இப்படி 3 மாதத்திற்கு ஒரு ஹார்வெஸ்ட், 1 மாதத்துக்கு 40 நாட்களுக்கு முள்ளங்கி, கொத்தமல்லி. அதனால் இந்த விவசாயிகளுக்கு நீர் ஆதாரம் மிக மிக முக்கியம். இந்த பகுதியில் போர் போட்டால் கூட 1000 அடிக்கு கீழே போனால் தான் நிலத்தடி நீர் கிடைக்கிறது. அதனால்தான் ஏற்கனவே எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது தென்பெண்ணை ஆற்றிலே குடியாலம் அணை நீர்த்தேக்க திட்டத்திலிருந்து பம்ப் செய்து லிஃப்ட் இரிகேஷன் மூலமாக ஓசூர் மற்றும் வேப்பனப்பள்ளி தொகுதிகளுக்கு உள்ள ஏரிகளுக்கு தண்ணீர் நிரப்புவதற்கு 300 கோடி ரூபாய் திட்டத்தை அறிவித்தார்கள். அந்த திட்டம் பொறியாளர்கள், வல்லுநர்கள் மூலமாக தயார் செய்யப்பட்டிருந்தது. அதற்குள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிட்டது. மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அந்த திட்டத்தை எடுத்து இந்த பகுதி மக்களுடைய விவசாயிகளுக்கு நீர் ஆதாரத்தை கொடுப்பது முதன்மையான என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன். வேப்பனப்பள்ளி தொகுதி 2 மாநிலங்களுக்கு அருகாமையில் வருகின்ற தொகுதி. கிட்டத்தட்ட 25 விழுக்காடுகள் மேல் வனப்பகுதியாக உள்ள தொகுதி. இந்த பகுதியில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால், குறிப்பாக யானை நடமாட்டம் இருக்கின்ற காரணத்தினால் பல கிராமங்களில் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அதற்கு வனவிலங்குகள் உள்ளே நுழையாத அளவிற்கு பாதுகாப்பாக ஏற்பாடு செய்வதற்கு, இந்த மின்வெளிகள் அமைப்பதற்கு முதன்மையாக சட்டமன்றத்தில் எடுத்து சொல்லி, அந்த துறை அமைச்சரத்தில் எடுத்து சொல்லி அதற்குரிய நடவடிக்கை எடுத்து விவசாயிகளையும் விவசாய விளைபொருள்களையும் காப்பதற்கு நடவடிக்கை எடுப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக தென் மாநிலங்களில் இந்த தொகுதி மறுவரை செய்தால் பாதிக்கப்படும் என்ற ஒரு கருத்தை சொல்லி இந்த தொகுதி மறுவரை மசோதா தோல்வி அடைந்திருக்குது. இவங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒருபுறம் தொகுதி மறுவரையை பார்க்கக்கூடிய அதே சமயத்தில் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு மசோதாவும் தோல்வி அடைந்திருக்கிறது. இந்த மசோதா நிறைவேறினால் பெண்கள் அதிக அளவில் சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் அவங்க பங்களிப்பை கொடுக்க முடியும். இந்த மசோதா தோல்வி அடைந்திருக்கிறது பற்றி நீங்கள் கருத்து சொல்லுங்கள். நாடாளுமன்றத்தில் 33 விழுக்காடுகள் கொண்ட பெண்கள் மசோதா முழுமனதோடு அனைத்து அரசியல் கட்சிகளும் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இன்று நாடாளுமன்றத்தில் பலம் வாய்ந்த இயக்கமாக தமிழகத்தில் இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தோல்வியடை செய்திருக்கிறது. அந்த கட்சியினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் இங்கே நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் பெண்களுக்காகவே நான் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு பெண்களுடைய உரிமைகள் கொண்டு வரக்கூடிய, சட்டம் ஏற்றக்கூடிய இடத்திலே அந்த உரிமையை பறிக்கக்கூடிய நபராக அவர் இப்படி நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இவர் வேஷம் போடுகிறார். டெல்லியிலே ஒரு வேஷம், தமிழகத்திலே ஒரு வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறார். உண்மையான தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் உதவக்கூடிய சிந்தனையுடைய தலைவர் திரு ஸ்டாலின் இல்லை என்பதை இது காட்டுகிறது. அதே போல் எல்லா பக்கமும் பிரச்சாரங்கள் நடந்துகிட்ருக்குது. பிரச்சாரங்கள் மத்தியில் முக்கியமாக அரசு என்ன திட்டங்களை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன விஷயங்களை மக்களுக்கு செய்வோம் என்ற பிரச்சாரத்தை கடந்து தனிநபர் தாக்குதல் என்பது அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பரப்புரைக்கு செல்லும் இடங்கள் எல்லாம் ஒரு புகைப்படத்தை காட்டி உங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்களை விமர்சனம் செய்து வருகிறார். இந்த பிரச்சாரத்தை நீங்கள் எப்படி பார்த்துருங்க? ஒரு அரசியல் கட்சியில் தலைமை பொறுப்பில் இருக்கின்ற திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்தவிதமான
தியாகமும் செய்யாமல் தன் தந்தையின் பலத்தால் பதவிக்கு வந்தவர். அவர் அப்படி வந்த காரணத்தினால் ஆணவத்தில் தான் பேசுவார். அடுத்தது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவனுடைய செயல்பாடுகளை விமர்சிப்பதற்கு அவருக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. ஏனென்று சொன்னால், இவருடைய தந்தை இவரும் 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கிறார்கள். என்ன சாதனை தமிழகத்தில் செய்திருக்கிறார்கள். ஆனால் எந்த அரசியல் பின்புலமும் இல்லாத எங்கள் பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் 4.5 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார்கள். ஒரே உதாரணத்தை சொல்லுகிறேன். ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து இந்திய அரசியலில் எந்த முதலமைச்சரும் செய்யாத சாதனையை திரு எடப்பாடி அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் அதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது தானே, அவரால் சொல்ல முடியவில்லை. அதோடு மட்டுமல்ல, நீண்ட காலமாகவே நிலுவையில் உள்ள குடிமராமத்து பணிகள், எங்கெங்கெல்லாம் நீர்வரத்து இருக்கிறதோ அதெல்லாம் அடைப்பட்டு இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் மழை பெய்தால் முறையாக சென்று ஏரிகளுக்கு சேர வேண்டுமோ அதையெல்லாம் சரி செய்து குடிமராமத்து நாயகன் என்ற பட்டத்தை பெற்றவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்.